நேற்று அன்வர் ராஜா அவர்கள், இன்று மைத்ரேயன் அவர்கள், நாளை யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம், முன்னாள் அமைச்சர்களாக இருக்கக்கூடிய யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். நாளை திமுகவில் போய் என்ன சொன்னாரு? ஒட்டுமொத்தமா எடப்பாடி பழனிசாமி அவருடைய தலைமையவே காலி பண்ணி விட்டாரு மைத்ரேயன் அவர்கள். அப்படி என்ன விஷயம் சொன்னாரு? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்னதான் உயர உயர பறந்தாலும் ஊர்க்குருவி பருந்தாக முடியாது அப்படின்னு சொல்லி அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களிடத்துல திமுக ஒரு சில அஜெண்டாவை கொடுத்திருக்கிறாங்க. அதன் அடிப்படையில அவரு கொங்கு மண்டலத்துல மிகப்பெரிய அளவுல முன்னாள் அமைச்சர்கள் வந்து அதிருப்தியில இருக்கிறாங்க. அவர்களிடத்துல ரகசியமாக பேச்சுவார்த்தையை நடத்த வைத்து அவர்களை எப்படியாவது திமுக பக்கம் வந்து உட்கட்சி விவகாரங்க அதை போய் பொதுவெளியில் சொல்ல முடியுமான்னு சொல்லி கேட்கிறாரு. உட்கட்சி விவகாரம் என்பது என்ன? ஒரு ரகசியம் இருக்கு. இந்த ரகசியம் தேர்தல் வியூகம் சம்பந்தமானது. அனைவருக்கும் வணக்கம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 2026 நான் முதலமைச்சராக வந்து விடுவேன் என்று சொல்லி சுற்றுப்பயணத்திற்கு ஒரு பக்கம் கிளம்பி சென்று கொண்டிருக்கக்கூடிய வேளையில மறுபக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அணியில் இருக்கக்கூடிய மூத்த நிர்வாகிகள், முன்னாள் அமைச்சர்கள் சொல்லிட்டு ஒவ்வொருவராக ஒன்றன் பின் ஒன்றாக திமுக பக்கம் போய் தஞ்சம் அடைச்சிட்டு இருக்காங்க. அதற்கு எடுத்துக்காட்டாக சொல்ல வேண்டுமே ஆனால், கடந்த மாதத்துல ராமநாதபுரத்தினுடைய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர், சிறுபான்மை மக்களினுடைய முகமாக இருக்கக்கூடியவர் அன்வர் ராஜா அவர்கள். அவரு கடந்த மாதம் தான் போய் திமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டார். அப்பொழுதே கூட பரபரப்பான ஒரு பேட்டியை கொடுத்தாரு. எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமையை நம்பி யாரும் பயணம் பண்ண மாட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 2026 ஆட்சி அமைப்பதற்கான எந்த ஒரு சாத்தியக்கூறும் இல்லை. அதே போல எடப்பாடி பழனிசாமி அவர்களும் பாஜகவும் அமைத்திருக்கக்கூடிய அந்த கூட்டணியை சந்தர்ப்பவாத கூட்டணியாகத்தான் தமிழக மக்கள் வந்து பார்க்குறாங்க. ஆகையினால அந்த கூட்டணிக்கு சிறுபான்மை மக்களுடைய வாக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பில்லை. எடப்பாடி பழனிசாமி அவர்களும் தமிழக மக்கள் விரும்பக்கூடிய ஒரு முகமாக இல்லைன்னு சொல்லிட்டு பல குற்றச்சாட்டுகளை, பல விஷயங்களை அடுக்கடுக்காக சொல்லியிருந்தார் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அன்வர் ராஜா அவர்கள். அப்படி இருக்கும் பொழுது இன்றைய தினம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அடுத்த ஒரு சாக் கொடுக்கும் விதமாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மைத்ரேயன் அவர்கள் திமுகவில் போய் இணைஞ்சிருக்கிறாரு. அது பற்றி எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட இன்றைய தினம் செய்தியாளர் சந்திப்புல கேள்வியை எழுப்பப்பட்ட பொழுது அவர் என்ன சொல்றாரு? ஏங்க அதெல்லாம் உட்கட்சி விவகாரங்க, அதை போய் பொதுவெளியில் சொல்ல முடியுமான்னு சொல்லி கேட்கிறாரு. உட்கட்சி விவகாரம் என்பது என்ன? ஒரு ரகசியம் இருக்கு. இந்த ரகசியம் தேர்தல் வியூகம் சம்பந்தமானது. அப்படி இருக்கும்பொழுது அந்த விஷயத்தை பொதுவெளியில பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நீங்க கட்சியிலிருந்தே ஒருத்தர் நீக்கிட்டீங்க. மைத்ரேயன் அவர்கள் திமுகவில் போய் சேர்ந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கட்சியிலிருந்தே மைத்ரேயன் அவர்களை நீக்கிட்டாரு. அப்படி இருக்கும் பொழுது ஒழுங்கு நடவடிக்கை தான் அவர் மேல எடுத்திருக்கீங்க. அப்ப அவர் என்ன தவறு செஞ்சாருன்னு சொல்லுங்க. அதிமுகவில் இருந்துகிட்டே திமுகவிற்கு வந்து உதவி செஞ்சுட்டு இருந்தாரு, இல்ல திமுகவினுடைய அமைச்சர்களிடத்துல தொடர்பு இருந்தாரு, அதிமுக கட்சிக்கு வந்து துரோகம் பண்ணாரு, இப்படி ஏதோ ஒரு விஷயத்த சொல்லலாம்ல. எதுவுமே சொல்லாம மேலோட்டமா சொல்றாரு. என்ன சொல்றாரு? ஏங்க அது வந்து உட்கட்சி விவகாரம்னு சொல்லிட்டு அப்படியே கடந்து போறாரு. அப்படியே இந்த பக்கம் வந்து மைத்ரேயன் அவர்களுடைய செய்தியாளர் சந்திப்பை பார்த்தோம் அப்படின்னா ரெண்டே விஷயம் தான் சொன்னாரு. ஒட்டுமொத்தமா எடப்பாடி பழனிசாமி அவருடைய தலைமையவே காலி பண்ணி விட்டாரு மைத்ரேயன் அவர்கள். அப்படி என்ன விஷயம் சொன்னாரு? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்னதான் உயர உயர பறந்தாலும் ஊர்க்குருவி பருந்தாக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. அதே போல தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து எல்லா பக்கம் தமிழ்நாடு முழுவதும் வந்து ஒரு சுற்றுப்பயணத்துக்கு போயிட்டு இருக்கிறாரு. மிகப்பெரிய அளவுல மக்கள் கூட்டமானது வந்து கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கும்பொழுது நீங்க வந்து எதற்காக எடப்பாடி பழனிசாமி அவருடைய அணியை விட்டு விலகி வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேள்வியை செய்தியாளர்கள் வந்து கேட்கும் பொழுது அவர் ரொம்ப அருமையா பதில் சொன்னாரு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பணம் கொடுத்து ஆள் கூட்டு வர்றாருங்க, பணம் கொடுத்து ஆள் கூட்டு வர்றாரு. வரக்கூடிய அந்த கூட்டத்தை பார்த்துட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, நம்ம வந்து ஒரு எம்ஜிஆர் அவர்களை போல மிகப்பெரிய தலைவர் நினைச்சுக்கிறாரு. அதே போல நம்ம வந்து ஒரு அம்மா அவர்களை போல மிகப்பெரிய தலைவர்னு சொல்லிட்டு தனக்குத்தானே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு ஆறுதல் கூறிக்கொண்டு அப்படியே அவருடைய அரசியல் களத்தை அடுத்தடுத்து வந்து நகர்த்தி கொண்டு போயிட்டு இருக்கிறாரு. அதனால யாருக்குமே எந்த பயனும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒரு பதிலடியை கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. அதே போல எடப்பாடி பழனிசாமியுடைய செய்தியாளர் சந்திப்புலையுமே பார்த்தோம் அப்படின்னா ஒரு பதட்டம் தெரிஞ்சு, ஒரு பதட்டம், ஒரு நிதானம் இன்மை, அது போலதான் அவர் பேசிட்டு இருந்தாரு. பக்கத்துல எடப்பாடி பழனிசாமி அவருடைய பக்கத்துல அமர்ந்திருந்த மாநிலங்களவை உறுப்பினர் தம்பிதுரை அவர்கள் ஏதோ ஒரு கருத்தை சொல்ல வர்றாரு செய்தியாளர் சந்திப்புல. உடனே அவர் கையை பிடிச்சு தட்டுறாரு. அவர் வந்து அதட்டுவது போல பேசி கொண்டிருக்கிறாரு. இந்த பக்கம் கேசி வீரமணி அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அருகில் உட்காந்துருக்கிறாரு. அவர் தலையில கையை வச்சுக்கிட்டு ஏதோ முதலுக்கே மோசம் போனது போல அவர் வந்து உட்காந்துருக்கிறாரு. ஏன்டா எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமையை ஏற்றுக்கிட்டு நம்ம வந்தோம், இன்னும் என்னென்ன சோதனைகள்லாம் சந்திக்க போறோமோ என்பது போல அவருடைய செயல்பாடும் பக்கத்துல அமைந்திருந்தது. அப்படி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன் உடன் இருக்கக்கூடியவர்களே ரசிக்கக்கூடிய ஒரு தலைவராக, ஒரு தலைமையாக இல்லை அப்படின்றதா சமீப காலமாக எடப்பாடி பழனிசாமியுடைய அணியை விட்டு வெளியேறக்கூடிய இந்த முக்கிய நிர்வாகிகள், மூத்த நிர்வாகிகளுடைய
கருத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்வர் ராஜா அவர்கள், மைத்ரேயன் அவர்கள் இவர்களோடு அதிமுகவிலிருந்து திமுகவுக்கு போகக்கூடிய அந்த லிஸ்ட் வந்து ஸ்டாப் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல முடியாது. ஆனா திமுக மிகப்பெரிய அளவுல ஒரு அஜந்தாவை கையில் எடுத்திருப்பதாகவும் சொல்றாங்க. முன்னாள் அமைச்சர், திமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களிடத்துல மிக முக்கியமான ஒரு அஜெண்டாவை வந்து கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சமீபத்தில் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு வார்த்தையை அவருடைய சுற்றுப்பயணத்தில் சொல்லியிருந்தார். என்ன சொன்னார் அப்படின்னா, மேற்கு மண்டலம் தமிழகத்தினுடைய மேற்கு மண்டலம் நம்மளுடைய கோட்டை, அதிமுகவினுடைய கோட்டை அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பதிவு பண்ணியிருந்தார். இந்த வார்த்தையை அவர் தென் மண்டலங்களுக்கு வரும்பொழுதோ, இல்ல டெல்டாவில் ஏதேனும் ஒரு மாவட்டத்திற்கு வரும்பொழுதோ, இல்ல வடக்கு மாவட்டங்கள்லையோ, இல்ல சென்னை சுற்றுவட்டார பகுதிகளிலோ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பயன்படுத்தவில்லை. மேற்கு மண்டலம் மட்டும் நமக்கு போதும், அந்த பகுதியில் இருந்து ஒரு 20-25 சட்டமன்ற உறுப்பினர் கிடைச்சா போதும், நம்ம எதிர்க்கட்சி தலைவராக வந்து விடலாம், ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் நமக்கு துளியும் கிடையாது என்பது போலதான் எடப்பாடி பழனிசாமியுடைய இந்த பேச்சு வந்து அமைந்திருந்தது. எதற்காக இந்த விஷயத்தை நம்ம சொல்ல வர்றோம் அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு குறிப்பிட்ட பகுதிகளுக்குள்ளாக மாபெரும் மக்கள் இயக்கமான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை கொண்டு போய் அடைச்சிட்டாரு. அதனாலதான் அந்த குறிப்பிட்ட பகுதியிலையும் ஓட்டையை போட்டு எடப்பாடி பழனிசாமி அவருடைய மொத்த பலத்தையும் இழக்க செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு குறிக்கோள்ல முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களிடத்துல திமுக ஒரு சில அஜெண்டாவை கொடுத்திருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் அவரு கொங்கு மண்டலத்துல மிகப்பெரிய அளவில் முன்னாள் அமைச்சர்கள் வந்து அதிருப்தியில் இருக்கிறாங்க. அவர்களிடத்துல ரகசியமாக பேச்சுவார்த்தையை நடத்த வைத்து அவர்களை எப்படியாவது திமுக பக்கம் வந்து இழுத்தரணும். கடந்த முறை கொங்கு மண்டலத்தில் நம்ம வெற்றியை மிகப்பெரிய அளவில் பெற முடியல. ஆனா இந்த முறை மிகப்பெரிய அளவில் ஒரு வெற்றியை பெற வேண்டும் என்று திமுகவுடைய தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு திட்டத்தை தீட்டி அந்த அஜெண்டாவை செந்தில் பாலாஜி அவர்களிடத்துல கொடுத்திருக்கிறாங்க. அவரும் கனகச்சிதமாக செய்ய ஆரம்பிச்சிட்டாருன்னு சொல்லிட்டு ஒரு தகவலை சொல்றாங்க. இன்னைக்கு அதிமுக இப்படி சுக்குநூறாக சிதறி கிடைப்பதற்கு, தொடர் தோல்வியில இருப்பதற்கு காரணம் யாரு? எடப்பாடி பழனிசாமி அவருடைய தலைமை. ஆரம்பத்திலிருந்து அதிமுகவுடைய தொண்டர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்ன? அதிமுக ஒன்றுபட்ட அதிமுகவாக இருக்க வேண்டும், அதுதான் பலம் வாய்ந்த அதிமுகவாக இருக்கும், அதுதான் 2026 திமுக ஆட்சிக்கு விடை கொடுக்கும் சொல்லிட்டு தொடர்ந்து அரசியல் வல்லுநர்கள் இருந்து, அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் இருந்து, அதிமுகவுடைய தொண்டர்கள் இருந்து தமிழக மக்கள் வர சொல்லக்கூடிய கருத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆனா ஏனோ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதை கேட்க மறுக்கிறாரு. அதற்கு என்ன காரணம்? தன் மீது அவருக்கு நம்பிக்கை இல்லை, தன்னுடைய தலைமை மீது, தன்னுடைய ஆளுமை மீது அவருக்கு நம்பிக்கை இல்லை. ஆகையினால யாரை கட்சியில் சேர்ந்தாலும், பிரிந்திருக்கக்கூடிய தலைவர்களை கட்சியில் சேர்த்தோம் அப்படின்னா நாளைக்கு நம்மளுடைய தலைமைக்கு வந்து பாதிப்பு வந்துடும் சொல்லிட்டு சுயநலமாக யோசித்து அதிமுக என்கின்ற மாபெரும் மக்கள் இயக்கத்தை அழித்துக் கொண்டிருக்கிறார். நேற்று அன்வர் ராஜா அவர்கள், இன்று மைத்ரேயன் அவர்கள், நாளை யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம், முன்னாள் அமைச்சர்களாக இருக்கக்கூடிய யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம், நாளை திமுகவில் போய் இணையலாம். அது அதிமுகவிற்கு மிகப்பெரிய அளவில் ஒரு பின்னடைவை கொடுக்கலாம் என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருந்து கொண்டிருக்கிறது. ஒன்றுபட்ட அதிமுக உருவாகாமல் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பழனிக்கே காவடி எடுத்தாலும் ஆட்சியை பிடிக்க முடியாது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. ஒன்றுபட்ட அதிமுகவை உருவாக்கிடுவோம். எங்கு பார்த்தாலும் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு என்று நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய தீய சக்தி திமுக ஆட்சிக்கு விடை கொடுத்துடுவோம். நன்றி, வணக்கம்.